வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்க கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம வாங்கின நூடுல்ஸையே கொரியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, இது ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேறு எந்த நூடுல்ஸுமே செய்ய மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சூப்பர் டூப்பரான ஈஸியான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நான் 2 பேக் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாகவே 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஒரு 1.5 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 3 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ, 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/4 டீஸ்பூன் உப்பு, அதோட நூடுல்ஸ் மசாலா, அந்த 2 பாக்கெட்டுக்கான மசாலா சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் பிடிக்கும்னா கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் நூடுல்ஸுனாலே இது தான் பண்ணி சாப்பிட்றேன். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை பண்ணிடலாம். ஜென்ரலாக கொரியன் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். நீங்கள் ஆயிலியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஆயில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஆயிலியாக இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் முக்கியமான விஷயம், கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வாயில் அந்த கார்லிக் ரொம்ப மாட்டும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ மசாலாவோட அப்படியே அந்த ஆயிலினஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் வெள்ளை எள்ளும் போட்டு நான் சர்வ் பண்ணேன். நம்மளோட கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.